குட்டீஸ், நாம் இப்போ சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். செபதேயு அப்படிங்கிற மனுஷனுக்கு சலோமி அப்படிங்கிற மனைவி இருந்தாங்க. இவர்கள் இருவருக்கும் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. தம்பியுடைய பேர் யோவான், அண்ணனுடைய பேர் யாக்கோபு. தம்பி யோவான் எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும். அவனிடத்துல எல்லாரும் அன்பாக இருப்பாங்க, அவனும் எல்லாரிடத்துலையும் அன்பாக இருப்பாங்க. ஒரு நாள் ஏசு கடற்கரையில் நடந்து போகும்போது யோவானும் யாக்கோபும் ஏசுவோடு வந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே ஏசப்பா ஒரு பேர் சூட்டினாங்க. அது என்ன தெரியுமா? மழை பெய்யும் போது இடிமுழக்கம் கேட்டிருக்கீங்க தானே? இவங்க 2 பேரும் பேசுறது இடிமுழக்கத்தின் சத்தத்தை போல இருக்குமா. அதனால ஏசு அவர்களுக்கு இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பேரிட்டார். யோவான் இயேசுவின் சீஷனான அப்புறம் இயேசுவோட மார்பில் சாய்ந்து கொண்டே இருந்தார். இயேசுவிடம் யோவான் மிகவும் அன்பாக இருந்தாங்க. இயேசுவும் யோவானுடன் மிகவும் அன்பாக இருந்தாங்க. யோவான் எல்லாவற்றையும் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அன்பின் சீஷன் அப்படிங்கிற பெயரும் பெற்றார். உங்களுக்கும் இயேசுவோட அன்பான பிள்ளையாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கா குட்டீஸ்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஏசப்பாட்ட டெய்லியும் ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா நமக்கு அன்பாக இருப்பாங்க, நாம் கேட்குறதெல்லாம் தருவாங்க. ஓகே குட்டீஸ், நீங்களும் ஏசப்பாவிடத்தில் ஜெபம் பண்ணி அன்பாக இருப்பீங்க தானே? உங்களை அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறேன். பாய்.